புதுச்சேரி அரசியல் அப்படின்னாலே எப்போவுமே ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ அந்த த்ரில்லரில் ஒரு பெரிய ட்விஸ்ட் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ புதுச்சேரியில் நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் விசிகாவுக்கு இது ஒரு நீண்ட நாள் ஆதங்கம் அப்படின்னு அவங்களுடைய அறிக்கையிலேயே நமக்கு கிளியராக தெரியுது. அது என்ன, ஏன் இந்த திடீர் முடிவு? இப்படி புதுச்சேரி ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா மறுபக்கம் தமிழ்நாட்டில் திமுக விசிகா கூட்டணிக்குள்ள என்ன நடக்குது விரிவாக பார்க்கலாமா? முதல்ல விசிகாவினுடைய இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களோட வழியை நாம புரிஞ்சுக்கணும். திருமாவளவன் அவருடைய அறிக்கையிலேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. 2001 இருந்து அவங்க திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்போ 2 தொகுதிகள் தான் அவங்க கொடுத்தாங்க. ஆனால் 2021 தேர்தலில் தான் சிக்கலே ஆரம்பிச்சது. அப்போ காங்கிரஸ் அவங்களுக்கு ஒரே ஒரு தொகுதியை, உழவர்கரை தொகுதியை மட்டும் தான் ஒதுக்குனாங்க. சரி, கூட்டணிக்குள்ள குழப்பம் வரக்கூடாதுன்னு விசிகா அப்போ அதை ஏற்றுக்கிட்டு போட்டிக்கிட்டாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு வருத்தம். கூட்டணி கட்சிகளோட முழு ஒத்துழைப்பு அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லப்படுது. அப்படி இருந்துமே கூட அந்த தொகுதியில் விசிகா போட்டியிட்டு 6000க்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி தங்களுடைய பலத்தாங்க நிரூபித்தாங்க. ஆனால் இந்த முறை 3 தொகுதிகள் கேட்ட விசிகாவுக்கு வேட்புமனு தாக்கல் முடிகிற வரைக்குமே எந்த தொகுதினே சொல்லாமல் இழுத்தடிச்சிருக்காங்க. 3 தொகுதிகள் கேட்டிருந்த விசிகாவுக்கு சீட் பங்கீடு அப்படிங்கிறது புதுச்சேரியில் ஒரு இழுபறியாவே தான் கடைசி வரைக்கும் போயிட்டு இருந்தது. வேட்புமனு தாக்கலே முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்போதான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே எத்தனை சீட்டுனே ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. இங்கே தான் திருமாவளவன் செம்மையாக அப்செட் ஆயிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிக இடத்துல போட்டியிடுற காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு சீட் தர முன் வரல அப்படின்னு சொல்றாரு. திமுக அவங்க பங்குல இருந்து ஒரு தொகுதியை விசிகாவுக்கு தர்றதா சொன்னாங்க. ஆனா கொடுமை என்னன்னா, வேட்புமனு தாக்கல் முடிஞ்ச பிறகும் அது எந்த தொகுதியிலும் திமுக சொல்லவே இல்லையாமா. இதனால நிர்வாகிகள் எல்லாமே செம டென்ஷன் ஆகிட்டாங்க. இதனால கடுப்பான விசிகா இப்போ ஊசுடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை ஆகிய 3 தொகுதிகளில் தனிச்சு நிற்க போறதா அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிகா மற்றும் சிபிஐ வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலுமே காங்கிரஸும் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்களாமா. அதாவது ஒரு கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட், ஒரு நட்பின் பேரான அந்த ஒப்பந்தம் கூட இல்லாமல் குழப்பமான சூழல் நிலவுது. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான விசிகா இப்போ இந்த மாதிரியான ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஊசுடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை இந்த 3 தொகுதிகளிலும் விசிகா தனித்து போட்டியிட்டாலும் கூட மற்ற தொகுதிகளில் கூட்டணி வேட்பாளர்களுக்கும் ஆதரவு தருவோம்னு ஒரு டிப்ளமேட்டிக்கான முடிவையும் சொல்லியிருக்காரு திருமாவளவன். சரி, புதுச்சேரியில் தான் நிலைமை இப்படி இருக்கு. தமிழ்நாட்டில் விசிகா திமுக கூட்டணி நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு மார்ச் 23ஆம் தேதி கோயம்பேட்டில் விசிகாவினுடைய உயர்நிலை குழு கூட்டம் நடந்திருக்கு. அங்கே தான் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கசிஞ்சிருக்கு. விசிகா நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 5 வருஷமா திமுக ஆட்சிக்கு நாங்கள் பக்கபலமாக இருந்திருக்கோம். இப்போ மாநில கட்சி அங்கீகாரமும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த முறை இரட்டை இலக்க தொகுதிகள், டபுள் டிஜிட்ஸில் தான் எங்களுக்கு தொகுதிகள் வேணும். அது மட்டும் இல்லாமல் 2028 ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பாக வேணும்னு தீர்மானமே போட்டிருக்காங்களாமா. ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இரட்டை இலக்கம் எங்கள் விருப்பம் தான். ஆனால் திமுகவில் இப்போ நிறைய கூட்டணி கட்சிகள் வந்திருக்கிறதுனால தமிழ்நாட்டில் 8 தொகுதிகள் வரை ஒதுக்கிறதுக்கு திமுக சம்மதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் கூட்டத்தில் சொல்லியிருக்காராமா. மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும்போது விசிகாவுக்கு திமுக கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத அந்த கட்சி நிர்வாகிகள் பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் 8 சீட்டு கொடுத்த இடத்துல 9 சீட்டாக கிடைச்சிருந்தா இன்னும் கெத்தாக இருந்திருக்கும்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்புலையும் இருக்காங்க. திமுக தரப்பில் நம்ம விசாரிச்ச வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல 6 சீட்டு தான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருந்தோம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் மேலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய மரியாதையின் பேரில் தான் முதல்ல 7, இப்போ 8 தொகுதிகள் வரைக்கும் தரதுக்கு சம்மதம் சொல்லியிருக்காராமா. அநேகமாக 8 தொகுதிகளுக்குள்ள இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ தமிழ்நாட்டில் விசிகா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆலிஸ்வெல் தான். ஆனால் புதுச்சேரியில் மட்டும்தான் தனி வழியை தேர்ந்தெடுத்திருக்காங்க விடுதலை சிறுத்தைகள். புதுச்சேரி தேர்தலில் விசிகா தனித்து போட்டியிடுறதுனால மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வாக்குகள் செதறுமா, இல்லை விசிகாவோட தனிப்பட்ட பலத்தை காட்டுறதுக்கான ஒரு டெஸ்ட் மேட்சாக இது அமையுமா? இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் 8 தொகுதிகளில் விசிகா நிற்க போகிறது எந்த அளவிற்கான தாக்கத்தை ஏற்படுத்தும்? திமுக விசிகா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ தூரத்துக்கு கண்டினியூ ஆகும்? இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரியான அடுத்த அரசியல் அப்டேட்டுகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.